தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவு அடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்து விருதுநகர் மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். அதான் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் மாற்றங்கிறது இந்த ஒரு மாத காலத்தில் மிகப்பெரிய மாற்றம் எதுவும் தெரியலை அப்படிங்கிறதான். இப்போ மாற்றத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மின்சார வெட்டு, அதே நேரத்தில் குடிநீர் பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய அளவுக்கு நிறைய வந்திருக்கு. நிறைய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இன்னும் மூடாமல் தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், கல்லூரி அருகில் இதெல்லாம் டாஸ்மாக் கடையெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் அறிவித்த பின்னாடி மூடுவதற்கான ஏற்பாடு அப்படிங்கிறதும் இல்லை. 200 யூனிட் மின்சாரம் அப்படின்றதுக்கு. ஆனால் இன்னும் மக்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா எதிர்பார்ப்புகள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாமல் இருக்கிறது தான் உண்மையாக இருக்குது. இப்போ ஆட்சிக்கு ஒரு மாத காலம் ஆகுது. இதில் அவங்க ஒரு 6 மாதம் ஒரு வருட காலம் அவங்க இந்த தமிழக அரசினுடைய நிதி நிலைமை பல்வேறு விஷயங்களை பூரா உருவாக்கிட்டு சாதாரண மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் பல்வேறு விஷயங்கள் சம்மந்தமாக அந்த மக்களுக்கு உரிய முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத எதிர்பார்க்கும். அதே மாதிரி இப்போ ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் பூராமே இந்த ரீல்ஸ் மூலியமாக பல்வேறு விஷயங்களை பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு களத்தில் இறங்கி நேரடியாக களத்துக்குள்ளே இறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றத எதிர்பார்க்கும்.